நண்பர்களே நீங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் குடுத்த எஸ்பி லேப்டாப் பார்த்தீங்கன்னா இப்ப ரீசென்ட்டா விண்டோஸோட ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்ன 25H2ன்னு சொல்லிட்டு ஒரு விண்டோஸ் அப்டேட் வந்திருக்கு. நம்மளுக்கு குடுத்துருக்க ஹெச்பி லேப்டாப்ல பார்த்தீங்கன்னா 24H2ன்னு சொல்லிட்டு அந்த வெர்ஷனுக்கான விண்டோஸ் தான் குடுத்துருக்காங்க. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா 25H2ன்னு சொல்லிட்டு இந்த அப்டேட் நடக்க இருக்கு. இந்த அப்டேட் எவ்வளோ ஜிபி நெட் இழுக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் ஆனா இன்னும் வேற என்ன நம்மளுக்கு புதுசா அப்டேட் ஆகும்ன்னு சொல்லிட்டு நான் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நண்பர்களே இப்ப சிஸ்டம் அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 ஜிபி இருக்கு. அப்புறம் இங்க பாருங்க காட்டுறேன். இங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25H2க்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிருச்சு. இது நம்மளுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 24H2வா இருக்கும். இதுக்கு அடுத்து இன்னொரு அப்டேட்டும் இருக்கு. இப்ப அந்த அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க BIOS அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலா ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். ஆனா இன்கேஸ் அது நடக்கல நீங்க என்ன பண்ணா டிவைஸ் மேனேஜருக்கு போயிடுங்க. டிவைஸ் மேனேஜர்ல பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஃபர்ம்வேர்ன்னு சொல்லிட்டு ஒரு சிப் மாரி காட்டும். அத நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உள்ளார காட்டும். நீங்க உங்க கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் அது அப்டேட் ஆகும்ன்னு சொல்லிட்டு காட்டும். நீங்களும் பார்த்தீங்கன்னா அத ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்ப ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா காட்டும். உங்க BIOS அப்டேட் ஆகப்போது சார்ஜ் கனெக்ட் பண்ணிக்கோங்கன்னு. நீங்களும் உங்களோட சார்ஜர் கனெக்ட் பண்ணிட்டு, நீங்க என்டர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்ப BIOS பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிரெண்ட்ஸ் இந்த BIOS அப்டேட் ஆகும்போது தயவு செஞ்சு எந்த ஒரு கீயவும், இல்ல உங்களோட பவரையும் பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா BIOS கிராஷ் ஆச்சுன்னா, திரும்பி அத புரோகிராம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா நீங்க மதர் போர்ட்லயே தான் புரோகிராம் பண்ணியாகணும். திரும்பி இந்த மாரி சாஃப்ட்வேர் வச்சு எதுவுமே பண்ண முடியாது. பண்ணலாம். ஆனா அது பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த BIOS அப்டேட் ஆகட்டும். ஓகே நண்பர்களே பார்த்தீங்கன்னா அப்டேட் முடிஞ்சுச்சு. நம்ம டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்களேன், அந்த சிஸ்டம் ஃபார்ம்வேர்ன்னு கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எரர் மெசேஜ் மாரி சின்னதா ஒரு ஐகான் கிடைச்சு. இப்ப அது காட்டல. பார்த்தா தெரியுதா சிஸ்டம் ஃபார்ம்வேர் கிட்ட? ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு BIOS அப்டேட் தான் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம நம்மளோட சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் ஆப்ல பார்த்தீங்கன்னா, நம்மளோட BIOS வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இன்சைடு F20ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதே வெர்ஷன் தான் வெப்சைட்ல இருக்கான்னு பார்த்துக்கலாம். இங்க பாருங்க நம்மளுக்கு F20 தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெப்சைட்லும் போட்டிருக்கு. ஸோ லேட்டஸ்ட் BIOS பார்த்தீங்கன்னா அது தானாவே அப்டேட் ஆயிருச்சு. ஓகே ஃபிரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோல இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளுக்கு குடுத்த கவர்ன்மெண்ட் லேப்டாப்ல புது விண்டோஸ் எப்படி அப்டேட் ஆகுது. அது அப்டேட் ஆகுறனால நம்மளுக்கு BIOS அப்டேட் நம்ம எப்படி பண்றோம்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருந்தோம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த இது அப்டேட் ஆகி உங்களுக்கு BIOS அப்டேட் காட்டலனா, நான் உங்களுக்கு இந்த வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அதுக்குள்ள போயிட்டு உங்க லேப்டாப்போட சீரியல் நம்பர் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் காட்டும். இந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா நீங்க இப்ப நான் செலக்ட் பண்ண மாரி நீங்க BIOSன்னு சொல்லி போய் செலக்ட் பண்ணி, அந்த BIOஸ நீங்க மேனுவலா டவுன்லோட் பண்ணி நீங்க நீங்களாவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனா அந்த BIOS பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி அப்டேட் பண்ணும்போது, எக்காரணத்துக்கு கொண்டும் உங்களோட பவர டிஸ்கனெக்ட் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. இன்கேஸ் பண்ணா அத திரும்பி நம்ம ரெக்கவர் பண்றது கஷ்டம். ஆனா ரெக்கவர் பண்ணலாம். ரெக்கவர் பண்றது பார்த்தீங்கன்னா கஷ்டம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இன்னைக்கு அவ்வளவுதான். உங்களுக்கு இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாரி கண்டென்ட்ஸ் பார்க்க SRNS யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் எடிட்டிங் கொஞ்சம் மொக்கையா இருந்திருக்கும். ஏன்னா இது அவசரத்துல பண்ணது. ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.